டேய் பக்கெத்த நாய்ங்களுக்கு வாய் சாப்பிடாத குறைச்சல் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதெல்லாம் ஒன்ன மாதிரி நாய்க்கு தானே பொறுக்கும் அடுக்கும். இவருக்கும் வணக்கம் மக்களே. நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்களை இவ்வளோ கேவலமாக ஒரு நாய், ஒரு எச்சகல நாய் இந்த அளவுக்கு விமர்சனம் செஞ்சுட்டு தான் வருது. ஆனால் இவன் என் நேரில் கிடைச்சான்னு வச்சுக்க, எனக்கு இருக்கிற கோபம் ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சரி, தளபதியை உயிராக நேசிக்கக்கூடிய நபர்களும் சரி, இவனை அசிங்கமாக பேச தோணுமா இல்லை அருவா எடுத்து வெட்ட தோணுமானே எனக்கு தெரியல. ஏன்னா இல்லைங்க, நான் பொதுப்படியாகவே கேட்குறேன். அவர் ஒரு மனிதன், ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷர். அவரும் ஒரு மனிதன் தான். அவர் ஒரு துறையில் இருந்தவர். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பின்னாடி கோடான கோடி பேர் இருக்காங்க. கோடான கோடி பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை. இவ்வளோ துணிச்சலாக, இவ்வளோ ஒரு தைரியமாக இப்படி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கானே, இந்த நாயை மற்ற இந்த அரசியல் நாயங்களாம் என்ன பண்ண போதுங்க? இல்லை நியாயமாக பதில் சொல்லுங்கள். ஆத்திரம் தாங்கலை. ஒரு அளவு தான். ஏன் உன் வீட்டில் உன் அப்பா உன் ஆத்தாளை இந்த மாதிரி கேட்டா, நீ இவர் என்ன பண்ணாருன்னு அசிங்கமாக பேசுறியே. நீ என்னத்தா பிடுங்க? நீ என்ன பிடிங்கிருக்க? நீ எதுக்கு குரல் கொடுத்துருக்க? நீலாம் டே பக்கெத்த நாய்ங்களுக்கு வாய் சாப்பிடாத குறைச்சல் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதெல்லாம் ஒன்ன மாதிரி நாய்க்கு தானே பொறுக்கும் அடுக்கும். இல்லை மக்களே, இல்லை. நம்மளுடைய தளபதியை நேசிக்கிற இவன் நமக்கு அதுக்கான பதிலை சொல்லி ஆகணும். இவனை கேட்குற கேள்வியில் இவன் ரெண்டாவது காணொலியை கொடுக்கக்கூடாது. இது உங்கள் கையில் தான் இருக்குது.